சத்வேது பிரளயம் ஜாதி தேகவத்து ததோத்தம விதாம் லோகானே அமலானே பிரதிபத்தியதே. சத்தியம் இல்லையா? யதா சத்வே பிரபுத்தேது பிரளயம் ஜாதி தேகவத்து ததோத்தம விதாம் லோகானே அமலானே பிரதிபத்தியதே. தத்துவ சமஸ்தான 3 குணங்களுடைய சொரூபம், அந்த 3 குணங்கள் எதிர்த்து உண்டாகிறது, அந்த குணங்கள் எதை உண்டாக்குகிறது, அவர்கள் எப்படி சம்சார பந்தத்துக்கு பேசுவாழ்கின்றன அப்படிங்கிறது பார்த்தோம். 9 ஸ்லோகங்கள் இது வரும். தற்போது சமஸ்கள் குணத்தை விஷயமாக 10வது ஸ்லோகத்தை இல்ல 10, 11, 12வது ஸ்லோகங்கள்ல சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோ குணமோ நல்லா உட்கட்டத்தில் இருக்கும்போது, அது நல்லா உயர்ந்து மூழ்கி இருக்கும் பொழுது அப்பொழுது மரணத்தை அடைந்த ஜீவன் அடுத்தபடியாக என்ன கட்சியை அடைவான் அப்படிங்கிறது அடுத்த 2 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல முதல்ல எதா சத்வே பொருந்தேது பிரளயம் ஜாதி தேகத்துக்கு ததோத்தம விதாம் லோகானே அமலானு பிரதிபத்தியதை. எப்பொழுது ஒரு தேகபிருத்துனா தேகத்தை தரித்துக் கொண்டிருக்கிற ஒரு பத்த ஜீவன், தேகபு பிராணபிருத் அப்படிங்கிற சப்தங்களுக்கெல்லாம் பத்த ஜீவன் தேகம் பிரியத்தை தேகபிருத், பிராணானு பிரியத்தை பிராணபிருத். தேகம் பிராணன் இவைகளை தரித்துக் கொண்டிருக்கிற ஜீவன் இருக்கானே பத்த ஜீவன், இவன் தேகபிருத். ஏன்னா தேகபிருத்து சத்வே பிரவருத்தே, சத்துவகுணமானது நல்ல பிரவருத்தி, மற்றவன் 2 குணங்களும் தாழ்ந்து சத்துவகுணமானது ஓங்கி இருக்கக்கூடிய வேளையில ஏதா பிரளயம் யாரு, பிரளயம் சொல்றதுக்கு மரணம்னு எப்பொழுது ரஜோகுணமும் தமோகுணமும் தாழ்ந்து இருக்க செய்து சத்துவகுணம் ஓங்கி இருக்கக்கூடிய காலத்துல மரணத்தை அடைந்தவனான தேகபிருத்த ஜீவனானவன் அமலானு லோகானு பிரதிபத்தியது. லோகம்னு சொல்றதுக்கு அந்த இது மேல பூர்லோகம், சூர்லோகம், சொர்க்கலோகம், சத்தியலோகம், அந்த லோக சப்தமானது உலகம் கற்றுக்கொண்டிருக்கிறதில்லை. லோகம் ஜன சமுதாயம். அமலானு உத்தம விதான் அமலானு லோகானு பிரதிபத்தியதை. உத்தம விதாம் லோகானு, உத்தம விதான்னாக நல்லா பார்த்த யாத்தார்த்த வித்துக்களாக நல்ல ஞானம் உள்ளவர்களான உள்ளபடியான யதாவத்தியமான ஆத்ம ஜானம் உடையவர்களான அவர்களுடைய குலத்திலே அவர்களுடைய சமூகத்திலே அவர்கள் மத்தியிலே பிறக்கிறார். லோகாங்க சத்திரம் உத்தமமான யாத்தார்த்திய வித்துக்களாக இருக்கக்கூடிய மகா ஞானவான்கள் மீதான சமுதாயம், அவர்களுடைய சமுதாயம் அவர்களுடைய குலத்திலே சென்று அவர்களுக்கு மத்தியிலே பிறக்கிறார். மன வகித்தானே அத்தியாத்ம ஞானம் லோகானே அதை பிரதிபத்தியதே, அதை பிரார்த்தனை. ஏதா சத்திய பிரபுத்தேது பிரளயம் ஜாதி தேகத்துக்கு ததோத்தம விதாம் லோகானே அமலான் பிரதிபத்தியதே. அவன் தன்னுடைய மரணமடையும் போது தனக்கு சத்துவகுணத்தில் இருந்ததான மூர்த்திய தன்மையினாலே நல்ல ஆத்ம யாத்தார்த்த வித்துக்களான உத்தம ஞானவான்களுடையதான அந்த நல்ல ரசிதமான அசுத்தமற்ற நல்ல பரிசுத்தமான அவர்களுடைய சமுதாயத்திலே அவர்களுடைய குலத்திலே அவர்களுக்கு மத்தியில போய் சேர்க்கிறான். யோக பிரச்சனை யோகம் பிரச்சோதியாயின்னு சொன்ன மாதிரி இவரும் ஒரு வகையில யோக பிரச்சனை போல அது உயர்ந்த ஞானவான்களுடைய குலத்துல ஜென்மாக அடைக்கிறான் சொல்லுங்க. பாஷா வியாக்கியானம் பண்றார். ஏதா தத்துவம் பிரபுத்தம்
எப்பொழுது சத்துவகுணமானது மற்ற 2 குணங்களையும் சார தள்ளி சத்துவகுணமானது எப்போ உயர்ந்து ஓங்கி இருக்கிறதோ சதா சத்தே பிரபுத்தே அப்பொழுது சத்த பிரபுத்தமாகிற அந்த கால விசேஷத்தை தேகத்துக்கு பிரளயம் பிரளயம்னா மரணம் ஜாதி மரணம் ஜாதிக்கு உத்தம விதான் உத்தம தத்துவ விதான் ஆத்ம யாதார்த்திய விதான் உத்தம விதான்னா உத்தம தத்துவ விதான் உத்தம தத்துவ உத்தம தத்துவ ஜானிகளான ஆத்ம யாதார்த்திய ஜானிகளான லோகான் லோகான சமுதாயம் சமூகம் அவர்களுடைய சமூகம் அவர்களுடைய மத்தியில அவர்களுடைய குலத்துல அவர்களுடைய மத்தியில பேசுறாங்க அமலான மன ரசித்தானே அஜான ரசித்தானே லோகானு ஜன சமூகான பிரதிபத்தியன பிராப்தம் சத்வே பிரபுத்தேது மிருதா சத்துவகுணமானது மற்ற 2 குணங்களையும் தாழ்த்தி சத்துவகுணமானது ஒன்றி இருக்கிற காலத்தை மிருதா மரணத்தை அடைந்தவன் ஆப்பனித்தான் குறைக்கு ஜனிக்குவான் ஆப்பனித்துக்குரிய குலத்திலே ஜனிக்குவா பிறந்து ஆசையாசாத்திய ஞான சாதனேஷு புண்ணிய கர்மசு அதிகரோகி சித்தம் பவதி ஆசை அசாத்திய ஞானத்துக்கான அந்த ஞானத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய புண்ணிய கர்மசு எப்படி சத்துவகுணம் புண்ணிய கர்மாக்கள் ஆச்சரிப்பான் இப்போ ஆத்ம யாத்தாட்சியத்துக்குரிய குலத்தில் பிறந்த காரணத்தால ஆத்ம யாத்தாட்சிய ஞானம் உள்ளபடியான இந்த ஆத்ம தியானம் இருக்கு அதுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய புண்ணிய கர்மாக்கள் எனது வேதாந்த ஜனேன யஜ்ஞேன தானேன தபசான்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஆத்ம யாத்தாட்சிய ஞானத்துக்கு சாதனபூதமாக கேதுபூதமாக இருக்கக்கூடிய புண்ணிய கர்மாக்களிலே அதிகரோதினா அதுக்கு அதிகாரத்தை உடையவனாக அவைகளில் ஈடுபடுகிறான் அதெல்லாம் அனுஷ்டிக்கிறான் இது உத்தம் ரொம்ப சுலபமான ஸ்லோகம் ஸ்பஷ்டமான ஸ்லோகம் யதா சத்தே பிரவருத்தேது பிரளயம் ஜாதி தேகவத் சதா உத்தம வினான் லோகானே அமலானி பிரதிபத்தியதே உத்தம வினான் அமலானி லோகானே பிரதிபத்தியதே உத்தம வினான்னா உத்தம தத்துவஜானினா உத்தமமான ஆத்ம யாதார்த்த ஞானம் கூட அவர்கள் குலத்தில் பிறந்து ஆத்ம யாதார்த்த ஞானத்துக்கு சாதனபூதமாக இருக்கக்கூடிய புண்ணிய கர்மாக்களிலே வேதாந்தவச்சன யஜ்ஞ தான தபஸ் போன்ற புண்ணிய கர்மாக்களிலே அதிகரிக்கிறார். ரகசி பிரயங்கத்வ கர்மசங்கீஷு ஜாயதே ததா பிரவீணத்தமசி மூடயோனிஷு ஜாயதே. ரகசி பிரயங்கத்வ கர்மசங்கீஷு ஜாயதே. ரகசி பிரயங்கத்வ ரகசிங்கிற சப்தம் ரகசி பிரவருத்தே சத்வே பிரபுத்தேன்னு சத்யங்கிற சப்தங்களுக்கு மேல பிரபுத்தேன்னு சப்தம் இல்லையா அந்த பிரபுத்தேங்கிற சப்தமானது அர்த்தமே. அதனால இப்ப சத்வேங்கிற சப்தத்தை எடுத்துக்கும் ரகசி ரகசி பிரபுத்தே. ரஜகுணமானது மற்ற 2 குணங்களையும் சத்துவ குணத்தையும் தமோ குணத்தையும் ஒதுக்கி எப்பொழுது ரஜகுணமானது பிரபுத்தமாக இருக்கிறதோ ரகசி பிரபுத்தே பிரளயம் கத்வான மரணம் பிராப்திய கர்ம சங்கீஷு ஜாயதே. கர்ம சங்கீஷுனா கர்மான அர்த்தம் அந்த பசு புத்திர அண்ணன் ராஜ்ய சொர்க்காதி நிமித்தமாக பலசாதன நிமித்த பலசாதன கர்மாக்களை எவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் பல சங்கிகள் கர்ம சங்கிகள் அவர்களுக்கு மத்தியில போய் கிடைக்கிறார். சத்துவகுணத்தோட யோகின சத்துவகுணத்தோடு மரணத்தை அடைந்தவன்
ஆத்ம யாத்தார்த்தம் இருக்கக்கூடிய குலத்துல பிறந்து ஆத்ம யாத்தார்த்த தியானத்துக்கு சாதனபூத்தமாக இருக்கக்கூடிய புண்ணிய கர்மாக்கள் அது ரசோகமாக ஓங்கி இருக்கும் பொழுதும் மரணத்தை அடைந்தவன் பல்லட்சணமாக இருக்கக்கூடிய பலசாதன ரூபமான கர்மாக்கள் சாமிய கர்மாக்கள் இல்லையா, அந்த கர்மாக்களை செய்வதற்கு மத்தியில் போய் அவர்களுடைய குலத்தில் பிறக்கிறார் இல்லையா. சத்த ஜெயித்வா அங்கு பிறகு சொற்காதி பலசாதன கர்மத்து அதிகரோகி. இவன் என்ன கர்மாக்கள் அதிகரிக்கிறான்னு கேட்டா ஆத்ம யாத்தார்த்த தியான சாதனமான கர்மாக்கள் அதிகரிக்காமல் சொற்காதி பலங்களுக்கு சாதன பூதமான காமிய கர்மாக்கள் அதிகாரம் பெற்று அழக அனுப்பிச்சவன் ஆகிறார். அடுத்தபடியா ததா புலிங்க சமதி மூலதோடு ஜாயதே. ததா தமசி புலிங்க சமசி புலிங்க சமோ குணமானது ஓங்கி இருக்கிற வேலையில மற்ற 2 குணங்களும் ஒழுங்கி சமோ குணமானது ஓங்கி இருக்கக்கூடிய வேலையில சமதி பிரவீன பிரவீனா மரணத்தை அடைந்தவன் சகா மூளையோடு ஜாயதே. மூளையோடு ஜாயதேனாக அதாவது எந்த விதமான புருஷார்த்தத்துக்கான சாதனாரம்பத்துக்கும் அனாத அதாவது மோசத்தில் மட்டும் இல்ல தோற்றம் ராஜ்யம் போன்றதான இந்தியே பிரகிருதி அது இருக்கக்கூடியதான சுகங்கள் இல்லையா, அந்த புருஷார்த்தங்கள் தர்மார்த்தகான புருஷார்த்தங்கள், அந்த புருஷார்த்தங்களுக்கு கூட சாதனங்களை அனுஷ்டிப்பதற்கு அருகதை இல்லாதவனாக கண்ணால யூனி அவனுக்கு அடுத்தபடியா மோட்சத்துக்கு மட்டுமில்ல இந்த சொற்காட்சி நோக்கபூர்வமான புருஷார்த்தங்கள் இருக்கு, அந்த புருஷார்த்தங்களையும் அடைவதற்கான சாதனத்தை அவன் அனுப்பிச்சு தகுதி சோழி அப்படின்னா நாஜன் சூக்கரம்னா பந்து இல்ல அவைகளை ஒத்ததா இருக்கக்கூடிய சண்டாளத்தில் சூக்கரம் சூக்கரம்னாலே வராகம் சூக்கராதி சண்டாளாதி ஜென்மங்கள் இல்லையா, சண்டாளம் ஒரு புருஷார்த்தத்துக்கான சாதனம் தவிர்த்துக்கும் தகுதி இல்லாத ஒருவேளை அவனுக்கு ஜென்மாவை சத்துவம் மேம்பட்டு அதற்காக யாராலும் ஒரு உபரங்காசம் பண்ணி விட்டா அது எதிர்மானம் பண்ணலாம். அது தவிர தன்னுடைய புருஷார்த்தத்துக்காக தான் தொகுத்திருக்கிறதான யோகியத்தை அவனுக்கு ஜென்மாவது நல்லா தியானம் இருந்து நல்லா வந்து உபாயத்துக்கு உபாய விரோதியான பாப்பங்கள் இருந்திருக்கும். அந்த பாப்பங்களை அந்த பிராபத்தை இப்போ அனுபவிச்சு கழித்த பிறகு அது பெரியவாளுக்குதான் தெரியும், தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான். அதான் கதா பிரவீன சமூகமானது பிரபுத்தமாக இருக்கும் பொழுது எவன் ஒரு மரம் அடைகிறானோ அவன் மூளையோடு சுஜாயத்தை மூளையோடு சூழ்நிலைக்கும் மூளையோனுக்கு முதல்ல திருஷ்டாந்தம் கொடுத்துறார். சண்டாளம் சண்டாளையோடு சுஜாயத்தை அது என்ன அப்படின்னு கேட்டா அந்த அந்த அதை ஏன் மூளையோடு சொல்லுவோம் கேட்டா சகல புருஷார்த்த சாதன அனர்த்தமான இந்த ஜோதியிலே போய் கிடைக்கிறான். இது சமோகுணத்தோட பிரபுத்தமான சமோகுணம் இருக்கும்போது மரணத்தை அடைக்கப்பட்டிருக்கான். பிரகதி பிரயங்கத்வா கர்ம சங்கி சுஜாயதே ததா பிரவீனஸ்தரதி மூளையோடு சுஜாயதே கர்மண சுகுதத்யாகு
சாத்விகம் நிர்மலம் பலம், ரஜசத்து பலம் துக்கம், அஜானம் தமச பலம். கர்ம சுகுதாவு சாத்விகம் நிர்மலம் பலம். இப்படி இந்த 3 ஸ்லோகங்களுக்கு அடுத்த அந்த ஏதா சத்வே ரஜினிப்பா 2 ஸ்லோகத்தோட இந்த 3வது ஸ்லோகத்துக்கு சங்கத்தை சொல்லும் பொழுது சத்வபுத்தியில மரணமடைந்தவன் அவன் ஆத்ம யாத்திராத்திய குலத்தில் போய் கிடைக்கிறான். ரஜோகமானது ஓங்கி இருக்கும் போது மரணத்தை அடைந்தவன் அவன் கர்ம சங்கத்தை அடைந்து காமிய கர்மாக்கள்ல அனுஷ்டானம் பண்றதான அதுக்குரியதான குலத்தில பிறப்பையும் சத்சாதனங்களை அடைகிறான். அது மாதிரி சமோகுணமானது ஓங்கி இருக்கும் போது மரணத்தை அடைந்தவன் இப்போ இந்த குலத்துல 3 வகையான குலத்துல பிறந்த இந்த 3 வகை அதிகாரிகள் இருக்காங்க. அப்படிப்பட்ட அவர்களால அனுஷ்டிக்கப்பட்டதானே இப்ப ஆத்ம யாதார்த்தம் விட்டுக்கூடிய குலத்துல போய் பிறக்கிறான். யாரு சத்துகுண பிரபுத்தமாக இருக்கக்கூடிய வேலையில மரணத்தை அடைந்தவனான ஒரு ஜீவன் தனக்கு மரண காலத்து ஓங்கி இருந்த சத்துகுணத்தினுடைய பிரபாவத்தானே ஆத்ம யாதார்த்தம் கூடியதான குலத்துல போய் பிறக்கிறான். ஆத்ம யாதார்த்தம் கொண்டு குலத்துல போய் பிறந்து அவன் புண்ணிய கர்மக்கு அதிகரும் சுகுத்த கர்மாக்கள்ல அதிகாரமே அவன் அனுஷ்டிக்கிறான். அப்ப அதுவும் அவன் அனுஷ்டிக்கக்கூடிய சுகுத்த கர்மாக்கள் அவைகளுக்கு சாத்விகமான நிர்மலமான பலம் ஆகும். ஆகுனாக சாஸ்திரவிதாக ஆகும். சத்வர்க சம குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த குணங்களுடையதானே பரிணாம வேதிகள் அந்த சத்துவகுணத்தை பரிணாமத்தை சத்துவகுணமானது என்ன பிரகாரமாக பரிணமிக்கக்கூடியது. உத்தரோத்தர காலங்களில் சத்துவகுணமானது மேன்மேல் எப்படி பரிணமிக்கும் என்பது அறிந்த ஆகுன்னு சொன்னார்கள். யார் சொன்னார்கள்? சத்வாதி குணங்களுடையதான பரிணாம வித்துக்கள் சத்துவம் போன்ற குணங்கள் எப்படி பரிணாமத்தை அடைந்து தங்களுடைய பலனை எப்படி கொடுக்கும் என்பது அறிந்தவர்கள் ஆகும் அவர்கள் சொன்னார்கள். என்னமே சுகுதத்திய கர்மனா சாத்விகம் நிர்மலம் தலம் ஆகும். சத்துவகுணத்துடைய விருத்தியினால ஆத்ம யாதார்த்திய ஞானம் உள்ளவர்களுடைய குலத்துல பிறந்து புண்ணிய கர்மாக்கள் அதிகரித்தவங்கதானே அவன் அனுஷ்டிப்பதான புண்ணிய கர்மாக்கள் சுக்குத்த கர்மாக்கள். அந்த சுக்குத்த கர்மாக்களுடைய பலமானது சாத்விகம் நிர்மலம் பிரதம். ஏன் அது சாத்விகம்னா அர்த்தம்? முன்னாடி அதிக பக்த சாத்விகம் முன்னிருந்து சாத்விகம் அப்படியே இருந்ததுன்னா அது ஒன்றும் சாத்விகம்ன்றதான வார்த்தைக்கு தாற்பயம் என்ன? முன்ன இருந்த காரணம் அதிக சத்துவ குண ஜனகமாகும். ஆனா தோஷமற்றதான நிர்மலமான அஜ்ஞான கந்தரகிதமான பரிசுத்தமான ஞானம் உண்டாவதற்கு காரணமாக இந்த இவருடைய கர்மாக்கள் அந்த அத்தகையதான பலத்தை உடையதாக இருக்கும். ஒருவர் தத்துவமானது ஓங்கி இருந்த வேலை மரணத்தை அடைந்தார். மரணத்தை அடைந்தவருக்கு போன இதுக்கு முன்னாள் சோகத்தை சொன்ன பிரகாரம் அவனுக்கு நல்ல ஆத்ம யாத்தார்த்த வித்துக்களாக இருக்கக்கூடிய உத்தம வித்துக்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய மனரசிதமான நிர்மலமான குலத்திலே அவனுக்கு ஜென்மா ஏற்பட்டு அவன் ஆத்ம யாத்தார்த்த ஞானத்துக்கு சாதனம் மூலமான அந்த கர்மாக்கள்ல புண்ணிய கர்மாக்கள்ல சுகுத்த கர்மாக்கள்ல அதிகரிக்கிறான், அவைகள் ஈடுபடுகிறான். இது எப்படி அப்படின்னு கேட்டா இவன் தத்துவத்துடைய ஓட்டத்தில் மரணமடைந்த காரணத்தால இவனுக்கு ஏற்பட்ட உத்தர ஜென்மாவில இவனுக்கு தத்துவமானது முன்பிருந்ததை காட்டில இப்ப அதிகமாக பரிணாமத்தை
அப்போ அந்த ஜென்மாவில் அவருக்கு ஒரு 60% சத்துவ குணம் இருந்ததுன்னா இப்ப இன்னும் 80% 90% சத்துவ குணமானது மேல வளர்ச்சி பரிமாணத்தை முன்பத்தாக்கும் அதிக சத்துவ குண சித்தனாக ஆகும். அப்புறம் ஆத்ம யாதார்த்த ஞானத்துக்குரியதான பரம சாத்விகமான அஜ்ஞான கந்தம் நீர்மலம்னாக்க தோஷமற்றதுன்னு இருக்கும். வரக்கூடிய ஞானத்தோட தோஷம் என்ன? அஜ்ஞானம். அஜ்ஞான கந்தம் சிறிதும் இல்லாததான ஆத்ம யாதார்த்த ஞானத்துக்குரியதான நிர்மலமான முன்னத்தாக்கும் அதிக சத்துவ குண பிரயுக்தமான அப்படிப்பட்ட பிரவೃத்தியை அடைக்கும். நல்ல சுத்தமான காரியங்களை செய்து சத்துவ குணத்தினால சித்தனாக இருக்கிறவன் மேலும் மேலும் இந்த ஜென்மாவுள்ள சத்துவ குணமானது மோட்டத்துக்கான சாதனத்தை அனுப்பிட்டு அவன் மோட்டத்தை பெறாவிட்டால் கூட அடுத்த ஜென்மாவையாவது அவன் உத்கிருஷ்டமான குலத்துல ஆத்ம யாத்தாத்ம இருக்கக்கூடிய குலத்துல தெரிந்து அந்த ஆத்ம யாத்தாத்ம ஞானத்துக்கு எவ்வளவு புண்ணிய கர்மாக்கள் அதிகரிக்கணுமோ அப்படிப்பட்ட புண்ணிய கர்மாக்கள் அதிகரிக்கும். அதாவது இந்த ஆத்ம யாத்தாத்ம இருக்கக்கூடிய குலத்துல பிறகு அவன் அனுப்பிக்கக்கூடிய சுப்புதங்களுக்கு சாத்விகமான நிர்மலமான பலம் ஏற்படுகிறது. சாத்விகம் சம்பந்தம் முன்னேற்ற அதிக சாத்விகமாகவும் நிர்மலம் என்னத்தோம் மலம்னா தோஷம் எப்படிப்பட்ட தோஷரகிதமாக தோஷரகிதம் என்னத்தோம் அஜ்ஞான கண்டம் சிந்து மற்றதான அப்படிப்பட்ட உத்கிருஷ்டமான பலனை தன்னுடைய சுப்புத்த கர்மாக்களுக்கு பெறுகிறார். யாரு ஏற்கனவே சத்துவகுணத்தோட வர்ணத்தை அடைந்து ஆத்ம யாத்தாத்மனுடைய குலத்திலே போய் பிறந்தவன் தான் அனுப்பிக்கிறதான சுப்புத்த கர்மாக்களுக்கெல்லாம் முன்னைக்காட்ட அதிகமான சத்துவ பரிணாமத்தையும் அஜ்ஞான கண்டனே அற்றதான நல்ல பரிசுத்தமான மோட்சோபயுக்த ஞானத்தையும் பெறுகிறார். இது ரெண்டையும் அவனுடைய சுப்புத்த கர்மா பலமாக கொண்டவர். அடுத்தபடியா ரஜசஸ்து பலம் துக்கம். ஏற்கனவே ஜென்ம காலத்துல ரஜோகத்தினால பிரபுத்தனாக இருந்தவன் அப்போது மரணத்தை அடைந்து இந்த கர்ம சங்கிகள் இருக்காரு அவர்களுடைய குலத்தோடு அவர்களுக்கு மத்தியில் பிறந்தாங்க. அப்படி பிறந்து அவன் செய்யக்கூடியதான சுக்குத்தங்கள் ஏன்னா அவன் ஏதோ காமிய கர்மாரூபமான சுக்குத்தங்களை பண்ணுவாங்க இல்லையா, அவைகள் எல்லாம் கடைசியில அவருக்கு துக்கத்தையே ஏன்னா திரும்பி காமிய கர்மாவை பண்றான். அந்த காமிய கர்ம பலனாக அவனுக்கு கிடைக்கிற சுத்தம் இருக்கு இல்லையா, அந்த சுத்தத்தை நாம் திரும்பி இழக்கலாம். ஏன்னா எந்த ஒரு பலனானது ஒரு சுத்தமானது ஒரு கர்மாவனால வந்தோ கர்ம பலமாக வந்ததோ அது நிச்சயமா அறிவிப்போம். அது ஒரு அறிவில அவன் திரும்பி சுத்தத்தை அனுபவிக்கிறான். இந்த காமிய கர்மாவால கிடைக்கக்கூடிய காமிய பலன்களாக பிரயோஜனங்கள் இல்லையா, அவைகளெல்லாம் அஞ்சு விதமான துக்கத்தை அந்த காமிய கர்ம பலமாக ஐஸ்வர்யாதி சொல்லிட்டு இல்லையா பிரயோஜனங்கள் அதை சம்பாதிப்பதற்கு துக்கப்பட்டது சாமானியமா கையில கிடைக்கிறது. கையில கிடைச்சதுதான் வயசு கூட சாதாரண துக்கப்பட்டு சேர்த்து ஆயே துக்கம். அதுக்கு சம்பாதிக்க அது சம்பாதித்தது போதுமில்ல, அதை ரசிக்கிறது. அக்னி சக்கரம் திருடம் ராஜா இவர்கள் 3 பேரும் ஒருத்தருடையதான செல்வத்துக்கு அவர்களுக்கு சேர்ந்து ரசிப்பார்.
ரட்சிச்சுட்டு அதுக்கப்புறம் அவைகளை தனக்கு வேணுங்கிற பலானுபவம் பண்றதுக்காக அவைகளை அழித்து மாற்றி செலவழித்து சுகங்களை அடையும் பொழுதும் அந்த சுகமும் துக்கத்தோடு கலந்தார். நல்ல அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு எவ்வளவு ஊட்டு வாங்க முடியுமா, கஷ்டப்பட்டு சுப்பாக்கணும். ஆகிய துக்கம் ஏழே துக்கம். அதை பாசத்துக்கு அந்த ஒரு நல்ல வேட்டி வாங்கி கட்டிக்காட்டாலும் துக்கமா இருக்கும், அது வாங்கி கட்டிட்டாலும் துக்கமா இருக்கும். பணத்தை வச்சு அதை அனுபவிக்காம இருக்கிறது ஒரு துக்கம், சம்பாதிச்ச பணத்தை செலவழித்து துக்கப்படுறது ஒரு துக்கம். துக்கம் பிடிச்சா கிடைச்சதுன்னா அனுபவிக்கலாம். நம்ம சம்பாதிச்ச பணத்தை நிறையா கொடுத்து அது கொடுத்தாலும் அது துக்கம். இப்படி ஆய துக்கம் ஏழே துக்கம் அப்படின்னு அது சுக அனுபவத்துல இந்த துக்கம் அந்த சுக அனுபவம் கடைசியில இதெல்லாம் மொத்தமா ஒரு நாளைக்கு கைவிட்டு போகும் இல்லையா, அது ஏற்படும் மகா துக்கம். இப்படி 5 விதமான துக்கங்கள். இது எது சாமிய கர்மாக்கள்னால இந்த சாமியமான பலன்களை லௌகிகமான பலன் அடையக்கூடியவர்கள் கடைசியில் இந்த 5 விதமான துக்கத்தை அடைகிறது. ஆனால் இந்த ரஜோகுணத்துடைய மிகுதியில மரணம் அடைந்தவர்களுக்கு மரண காலத்துல உத்கிருஷ்டமா இருந்ததான ரஜோகுணமானது அவர்களுக்கு கர்மசங்கிகளுக்கு மத்தியில பிறகு ஏற்படுத்தி அதாவது சுத்தமான தர்மார்த்த காமங்களுக்கான மோட்ச விபரீதமான சாம்சாந்தமான புருஷார்த்தங்களுக்கான கர்மாக்களை ஊற்றி அந்த கர்ம பலனை அடையும் போதும் துக்கம், அதை ரசிப்பதற்கும் துக்கம், அதை அழித்து மாற்றி அனுபவித்தாலும் துக்கம், அனுபவிக்காம அப்படியே வச்சிருந்தாலும் இதனால என்ன பிரயோஜனம் துக்கம். கடைசியில் அவர்கள் இவன் பண்ண அந்த கர்மாவுடைய முடிவுல அவைகள் செய்ய விட்டு முழுமையா போறது அப்போ ஒரு துக்கம். ஆக இந்த அந்த கர்ம சங்கமானது எனக்கு துக்கத்திலேயே முடிந்தது. அதனால ரஜசத்து பலம் துக்கம், அஜ்ஞானம் தமச பலம். ஒருவனுக்கு சமோகுணமானது பிரபுத்தமாக இருந்து அந்த சமயத்தில் அவன் மரணம் அடைந்தால் அவன் மூலயோனிகள்ல போய் பிறக்கிறான் இல்லையா, அந்த மூலயோனிகள்ல பிறந்து என்ன ஆகும், அதே சமோகுணமானது அவனை இன்னும் தப்பாத அதகா இன்னும் கீழே கீழே உள்ளதான யோனிகள்ல மூட்டி கடைசியில அவன் செய்யக்கூடியதானையோ சுத்த கர்மாக்கள் இருக்கு இல்லையா, அந்த கர்மாக்கள் அஜ்ஞானம் தான் விபரீத ஞானம் தான். முதல்ல அந்தந்த குணங்களோட அது ஓங்கி இருக்கும் போது மரணமடைந்தவனுக்கு ஏற்படக்கூடிய ஜென்மா முதலானதை சொன்னார். அவன் அடுத்தபடியா ஜென்மாவை அடைந்து அதுல அவன் பண்ணக்கூடிய சுகுத்த கர்மாக்களுக்கும் முறையே 10 குணத்தினுடைய உண்மைகளால பண்ணப்பட்ட கர்மாக்களுக்கு சாத்விகமான நிர்மலமான பலன்களும் ரஜோகுணக்கூடிய உண்மை கர்மா இருக்கும் பொழுது அப்ப கர்ம சங்கிகள் மத்தியில பிறந்தவன் அவன் பண்ணக்கூடிய அந்த கர்ம சங்கிகளுக்கு புறத்துல அவர்களுக்கு மத்தியில பிறந்து அவன் பண்ணக்கூடியதான சுகுத்தங்கள் இருக்கு இல்லையா, அவைகள்லாம் கடைசியில கர்ம பலம் துவாரா இவனை துக்கத்திலேயே சமோகுணத்தினுடைய உச்சமான திசையில மரணத்தை அடைந்து வந்துட்டானே அவனுக்கு அந்த சமோகுணமானது கண்டாராதி யூனிகள்ல மூட்டி அவனை மேலும் மேலும் மூட யூனியாக பண்ணுவேன். அப்போ அவன் பண்ணக்கூடியதான சுக்குகள் எல்லாம் மேலும் மேலும் அஜானத்தையே, அதாவது விபரீத ஞானத்தையே. ஆனால் அந்த விபரீத ஞானத்தை கொண்டு அவன் ஒரு புதார்த்தத்தை அனுபவிக்க முடியாது, ஒரு புதார்த்தத்துக்கு சாதனத்தை அனுப்பிக்க முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட அஜானத்தையே, அப்படிப்பட்ட விபரீத ஞானத்தையே அவன் செய்கிற எல்லா கர்மாக்களுக்கு பலனாக்குது. கர்மண சுகுதத்யாகு சாத்விகம் நிர்மலம் பலம், ரஜசத்து பலம் துக்கம், அஜானம் தமச பலம்.
பாக்கியார் வியாக்கியானம் பண்றா, ஏவம் தத்துவ மரணம் உபகமிய ஆத்மவிதான் குலே ஜாதேன அனுகிருஷ்டத்திய சுக்குத்தத்திய பலாதிசந்தி ரகிதத்திய மதாராதன ரூபத்திய கர்மணா பலம் புனரபி ததோ அதிக தத்துவ ஜனிதம் நிர்மலம் துக்கரகிதம் பவதி பவதி தியாகு தப்பு குண பரிணாமம். அவர்கள் முன்பொரு ஜென்மாவில மரண காலத்துல சத்து குணமே ஊங்கி நிற்க அந்த சமயத்துல மரணத்தை அடைந்து அந்த சத்து குணத்தினுடைய பிரபாவத்தினால நல்ல ஆத்ம யாதார்த்தக்கூடிய குலத்துல போய் பிறந்து அவர்கள் அந்த ஜென்மாவில் இருந்து கொண்டு அந்த சரீரத்தோட சாத்திக சரீரத்தோட அவர்கள் அனுப்பிக்கக்கூடியதான கர்மாக்கள் சுகுத்த கர்மாக்கள் இருக்கு இல்லையா, அந்த சுகுத்த கர்மாக்கள் எல்லாம் அவர்கள் அவருக்கு முன்பிருந்ததை காட்ட அந்த சுகுத்த கர்மாவுடைய பலன் இவருக்கு முன்பிருந்ததை காட்ட அதிகமான சாத்திக தன்மை சத்துவகுணத்தினால பிரேரிதமாகவும் அவனுக்கு நிர்மலம்னாக்க அதாவது துளி கூட அஞ்ஞான கந்த ரகிதமாக இருக்கக்கூடிய உச்சிஷ்டமான ஞானத்தில ஊட்டக்கூடியது என்று சத்துவகுணத்தினுடைய பரிணாம ஞானமுடையவர்களான அதாவது இந்த குணங்களுடைய பரிணாமங்கிறது ஒரு பெரிய ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்துடைய ஞானிகள் எல்லாம் இந்த சத்துவகுணத்தோடு மரணம் அடைந்தவன் பவித்திர ஜென்மாவில ஆத்மயாத்தாத்தை வீட்டு சொல்லியதான குலத்துல போய் பிறந்து அந்த குலத்தில் இருந்து கொண்டு அவனால் அனுஷ்டிக்கப்பட்ட சுக்குத்த கர்மாக்களுடைய பலனானது முன்னக்காட்டு அதிக சுக்குத்த சத்துவகுணத்தை உடையதாகவும் கொஞ்சம் கூட விபரீத ஞானத்தினுடைய சர்ச்சனை அற்றதான நல்ல உத்தமமான யாதார்த்திய ஞானமானது அவனுக்கு உண்டாகிறது. அதை அவன் செய்யக்கூடிய சுக்குத்த கர்மாவானது பலனாக கொண்டது. இது சோகத்தினுடைய பூர்வார்த்தம். சோகத்தினுடைய உத்தரார்த்தத்துல ரஜசத்து பலம் கூட்டம் அந்திகார பிரபுத்திய ரஜசத்து பலம் பலதரமான கர்ம சங்கி குல ஜென்ம பலாது சந்தி பூர்வக கர்மாரம்ப தலாமுக புனர்ஜன்ம ரஜோசி கல்பத பல அபிசந்தி பூர்வக கர்மாரம்ப பரம்பரா ரூப சாம்பாரிய துக்க பிராயனேவ இச்சாகு சத்குண யாதாத்மியம். இந்த சத்துவகுண யாதாத்மியம் இருக்கிற போல ரஜோகுணத்தினுடைய பரிணாமம் இருக்கின்றாங்க. அவளுக்கு சொல்றா இந்த ரஜோகுணமானது ஓங்கி இருக்கும் பொழுது மரணத்தை அடைந்தவனுக்கு அதன் பலனாக கர்ம சங்கிகளுக்கு மத்தியில போய் பிறக்கிறான். அவர்களுடைய குலத்துல பிறக்கிறான். கர்ம சங்கின்னு அர்த்தம் பல சாதனமான கர்மாக்கள்ல பக்குடையது. அவர்களுடைய குலத்துல போய் பிறந்து அங்கிருந்து அவன் அனுஷ்டிக்கக்கூடிய கர்மாக்கள் இருக்கு இல்லையா, அவைகள் தான் தலாதி சந்தி பூர்வகமான கர்ம ஆரம்பம். கர்ம ஆரம்பம்னா கர்மாவுடையதான அனுஷ்டானம். ஆரம்பம்னா அனுஷ்டானம். ஆரம்பம் பிகினிங் இல்லை. எப்படி பிகினிங் கண்டினியூ. அதனால ஆரம்பத்துக்காக வெறும் பிகினிங் மட்டும் இல்லை, அது அனுஷ்டானம் ஆரம்பித்து கொஞ்சம் அனுஷ்டானம். ரஜோகுணமானது ஓங்கி இருக்கும் வேளையில மரணத்தை அடைந்தவன் அந்த ரஜோகுணத்தினுடைய பிரபாவத்தினால கர்ம சங்கி சாமிய ஜன்மாவில் தப்புடையவர்களுக்கு மத்தியிலிருந்து அவர்கள் குலத்துல பிறந்து அதில் இருந்து கொண்டு அவன் பலாடு சங்கி பூர்வகமான கர்ம ஆரம்ப பல அனுபவ என்னென்ன இந்த துக்க பரம்பரை இருக்கிறது. முதல்ல என்ன பலாடு சங்கி பூர்வக கர்மாரம்பம். இது ஒரு துக்கம்.
பலாபிசந்தி இல்லாமல் ஒரு கர்மாவை ஆரம்பிச்சு அதை அனுப்பிப்பத அது ரொம்ப லைட்டா ரொம்ப சுத்தமா இருக்கு. ஏன்னா இவருக்கு இதுல பலாபிசந்தி இல்லைங்கிறதுனாலேயே இவங்க ரொம்ப பிரச்சனை அழுத்த கட்டுப்பாடு கிடையாது. சகலாங்க உபசம்ஹாரே காமிய கர்ம பிரசித்தி சுவாமி எடுக்கிறாங்க. கர்மசோகாதிகாரத்தை நியாயம் எடுத்துக்கிறாங்க. காமிய கர்மா எப்ப பண்ண கொடுக்கும்? சகலாங்க உபசம்ஹாரே அது செய்து முடித்து அதுல ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் சகல அந்த உபசம்ஹார ரூபமாக பண்ணப்பட்ட காமிய கர்மா தான் பண்ண முடியும். அதே பல அபிசந்தி இல்லாமல் பகவத் ஆராதனை உருவாக பண்றதான பல அபிசந்தி லிகிதமான கர்மா இருக்கு இல்லையா, அந்த கர்மாவானது ஏதோ சில குறைகளோடு செய்யப்பட்டால் கூட அது குறைவுகளாக ஆகாது. இந்த பல அபிசந்தி எடுத்துக்கொள்வீங்க அது எல்லா குறையும் நிறைவு முடியும். சத்துவம் புதுசா வரலாம், ஏற்கனவே எதுவுமே திடீர்னு இருந்தார். அதாவது மரணம் அடையும் சத்துவகுணம் இருந்தா போடுமான்னு கேட்பாரு. மரணத்தை அடையும் போது சத்துவகுணம் இருக்கணும்னாக்க மரணத்தாண்டி எதுவும் புதுசா வராது. ஏற்கனவே ஒரு சுற்றுச்சூழல் தேவைத்தான் அவனுக்கு ஏற்பட்ட சத்துவகுணம், அந்த சத்துவகுணத்தை மேலும் மேலும் அவன் தன் நித்திய கர்மானுஷ்டானத்தாலும் சாஸ்திர ஆகார போஜனத்தாலும் இந்த சத்துவகுணத்தை வளர்த்துட்டே வந்தாத்தான் கடைசியில் மரண காலத்துல ஒரு சத்துவம் நிறைய இருக்கணும்னாங்க. கடைசியில் அவங்க கோல் பண்ணும்போது அவங்க நிறைய பேலன்ஸ் இருக்கணும்னா அவங்க போட்டுக்கணும். அப்படிதான் முதல்ல முதல் சுற்று என்னன்னு கேட்டாங்க, பலாபிசந்தி பூர்வமான கர்மாரம்பம், அடுத்து பலானுபவம். அந்த பலானுபவம் முடிச்சு அவர்களுக்கான புனர்ஜென்ம ஐதைகள்லாம் பலம் அபிசந்தி குரு. திரும்பவும் மரணத்தை அடைஞ்சாங்க திரும்ப என்ன வரும்? புனர்ஜென்மத்துக்கு இதே காட்டு அமைக்கிறது இருக்கும். அதை காட்டு ரஜோபிருத்தி பலம் அபிசந்தி குருக்க திரும்பவும் கர்மாரம்ப ஏவம் பரம்பரா ரூபமான சாம்சாரிக துக்கம் இருக்கு இல்லையா, இந்த சாம்சாரிக துக்கங்கள் அந்த அதிகாரிக்கு நேர நேர புனப்புனக அத்விதமா வந்து கொண்டு என்று ரஜகுண யாத்தார்த்தம் சொல்கிறார். அதே மாதிரி அஜ்ஞானம் பலம் ஏவம் அந்தியகால பிரபுத்த சமசா பலம் அஜ்ஞான பரம்பரா. அதாவது இப்பொழுது சமகுணத்தினுடைய மிகுதி இருக்கிற காலத்துல காகட்டாரங்க இல்லையா, அவன் அடுத்தபடியா ஒரு மூளை யோகியில திரும்பவும் அஜ்ஞானத்தால கர்மாக்களை செய்து விபரீத ஜானத்தால கர்மாக்களை செய்து திரும்ப திரும்ப விபரீத ஜானம் மூலமான அந்த அஜ்ஞானமானது பரம்பரை ஒரு ஜென்மாவிலிருந்து அடுத்த ஜென்மாவுக்கு அதுலேருந்து அதே ரெண்டு ஜென்மாவுக்கு இப்படி அவனுடைய விபரீத ஜானமானது வளர்ந்து ஏற்பட்ட விஷயம். எல்லாம் இருந்தாலும் பன்னியாசம் மற்ற பன்னியாசம் வேற யாரும் ஜாதியில கொடுத்தும் பன்னியாசம் பண்ணிக்கிறாங்கன்னா அவன் பன்னியாசம் தான் வரும். அதுக்கு பன்னியாசம்ங்கிறதுக்கு ஆச்சாரிய பரம்பரா துவாரம் பண்ண வேண்டியது. தோணினாலும் இந்த சம்பிரதாய ஆச்சாரிய பரம்பரை அடைந்துதானே பண்ண முடியும். பன்னியாசம் பண்றது என்ன செய்யணும்? ஜனம் கொடுத்து யானையில பெரும்பூர் வந்தவர்கள் பெரிய ஆரம்பம் மனக்காக இந்த வழியில போயிட்டு நம்ம வந்தாங்க. பெருமாள் நேரில் முடிச்சியா எல்லா ஆச்சாரங்களும் பன்னியாசம் அந்த ஆச்சாரத்துக்கு விஷயத்துல அந்த ஆச்சாரிய பரம்பரை சம்பந்தம் உள்ளவர்களாக கிடையாது. அப்படிலாம் அங்கேயும் அவங்க பன்னியாசம் பண்ணிட்டால் கூட அதுவும் இந்த சம்பிரதாயத்தில் ஸ்திரமா இருந்தாதான் அதான் பன்னியாசம் மட்டும் கொண்டு அடுத்த நாளைக்கு இல்ல போயிருந்தாங்க அது எல்லாம் கிடைக்கிறது. அப்படி பன்னியாசம் ரொம்ப பன்னியாசம் யாருக்கு சொல்லணும்னா ஏற்கனவே அந்த சுற்றுலத்தோட அந்த ஜென்மாவோட அந்த ஆச்சாரிய பரம்பரை அண்மையில் இருக்கிறவன் மற்ற பேருக்கு ஒன்றும் பன்னியாசம் ரொம்ப சுலபம் உண்டு.
சன்னியாசம் அனுஷ்டானம் அதனுடைய பலம் ரெண்டுமே எல்லாம் ஆச்சாரிய பரம்பரா இருந்தாங்க. பெருமாள் தத்துவம் செய்கிறது மோட்ட விஷயத்த பெருமாள் ரொம்ப ஆச்சாரியன்னு சொல்றார். தேசிய ஆதேசக்கான ஆச்சாரியம் உத்தரவிட்டால் பெருமாள். அடுத்தது சாத்விகம் நிர்மலம் பலம் இந்த ரஜசஸ்து பலம் துஷ்டம் அஜ்ஞானம் தமசத் பலம் தத்வாத் சஞ்சாயதே விஞ்ஞானம் ரஜசோ லோபயே வச்ச இந்த பிரமாத மோகோ தமசா பவதோ அஜ்ஞானமேவச்ச தத்வாத் சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோபயே வச்ச பிரமாத மோகோ தமசா பவதோ அஜ்ஞானமேவச்ச தத்வாது சஞ்சாயத்தை. அதாவது இப்ப மேல மேல இந்த சாத்விக பலப்பரம்பரை, ராஜசமான பலப்பரம்பரை, தாமசமான பலப்பரம்பரைன்னு பல ஜென்மாக்களுக்கு தாண்டி தாண்டி அதிக உத்கிருஷ்டமான தத்துவமானது சாத்விகமானது முன்னத்தாக்க அதிக தத்துவம், முன்னத்தாக்க அதிக ரஜம், முன்னத்தாக்க அதிக தமசுக்கு போகிறேன். கடைசியில இந்த பல பரம்பரைகள் எல்லாம் இவைகளுக்கு அர்த்தம் என்ன? சத்துவகுணமானது பல ஜென்மாக்கள்ல இதே மாதிரி பல பிரகாரமாக வளர்ந்துட்டே போச்சுன்னா கடைசியில் அந்த சத்துவகுணம் வேணும். நன்கு பல ஜென்மாக்கள்ல பரம்பரையா பிரபுத்த சத்துவாது ஞானம் ஜாகியது. ஏவம் பரம்பரையா ஜாத்தாது அதிக சத்வாது ஆத்மயாத்தாத்மிய அபரோக்ஷ ரூபம் ஞானம் ஜாகியது. கடைசியில பல ஜென்மாக்கள்ல இவருடையதான சத்துவகுணமானது முன்னிருந்ததற்கு அதிகமான மேலும் ஜென்மாக்கள்ல வளர்ந்து கொண்டு போய் இப்படி கண்டு முன்பிருந்த காரணம் பல மடங்கு வளர்ந்ததான பரம்பரையா வளர்ந்ததான சத்துவகுணத்திலிருந்து ஆத்மயாத்தாக்கு அபரோக்ஷ ஜானம் தான். அந்த அபரோக்ஷமா சாட்சாத்காரம் தன்னுடைய ஆத்மாவை உள்ளபடியாக சாட்சாத்கரிக்கக்கூடிய சாட்சாத்கார ரூபமான ஞானம் உண்டாகும். ஆத்ம யாத்தாத்மிய அபரோக்ஷ ஞானம் ஜாகியதே. அதான் ஞானம் ஜாகியதேன்னா இந்த புத்தகத்தை படிச்ச அந்த ஞானம் இல்லை. ஆத்ம யாத்தாத்மியத்தை உபதேச ரூபமா அது கேட்கிற அந்த மாதிரி ஞானம் இல்லை. ஆத்ம யாத்தாத்மியம் ஆத்ம சொரூபத்தை உள்ளபடியாக சாட்சாத்கரிக்கக்கூடிய ஞானமானது பரம்பரையா பல ஜென்மாக்கள்ல மேலும் மேலும் சத்துவகுண சித்தியினால ஏற்பட்ட அந்த பிரபுத்தமான விருத்தமான சத்துவத்தினால ஆத்மயாத்தாத்மிய அபரோக்ஷ ஞானம் ஜாகியது. அபரோக்ஷம் பரோட்சம்னாக்க வெறும் ஸ்மிருதி ரூபம், அபரோக்ஷம் அப்படின்னாக்க பிரத்யக்ஷம் சாட்சாத்காரம். சத்வாத்து சஞ்சாயத்தை ஞானம் பரம்பரையாக உத்தரோத்தர ஜென்மாக்கள்ல மேலும் மேலும் சத்துவகுணத்துடைய அபிவிருத்தியினால இந்த பூர்ண சத்துவ சமுத்திர ரூபமான அந்த சத்துவகுணத்தினுடையதான பலம் என்னன்னு கேட்டா அதுல ஆத்ம யாத்தாத்ம ஞானத்துக்கு அந்த ஆத்ம யாத்தாத்ம ஞானத்தோட அபரோக்ஷ ரூபமான அபரோக்ஷம்னா ஆத்ம சாட்சாத்கார ரூபமான ஞானம் ஜாகியதே. ததா பிரபுத்தாது ரஜசா பொட்டது பல லோபோ ஜாகியதே. ததா பிரபுத்தாது ரஜசா பிரபுத்தம்னா அதிகமான ரஜோகுணத்தினாலே, அதாவது பல ஜென்மாக்கள்ல மீண்டும் மீண்டும் ரஜோகுணத்தினுடைய ஊக்கத்துல மரணத்தை அடைந்து அப்படி வந்திருக்கக்கூடிய பிரபுத்தமான ரஜோகுணம் இருக்கு. அந்த ரஜோகுணத்துக்கு பரம்பரையா இதை காட்டி இப்போ அதிகமாக மேலும் பரம்பர இந்த ரஜோகுண பிரபுத்தமான ஜென்மாக்கள்ல அது அடைந்ததான அதி உத்கிருஷ்டமான ரஜோகுணத்தினுடைய பலன் அது சொர்க்காதி பல லோபம். சொர்க்காதி பலன்களை விடமாட்டாத தன்மை என்னதான் ஓட்டத்தை தடையினாலும் இந்த சொர்க்காதி பல அத்தியாக ரூபமான அந்த லோபம் தன்னுடைய கர்மபல அனுபவத்துலதான்
சகல கர்மாவுடைய போட்டு மோசத்தை கொடுக்குறேன்னா கூட எனக்கு கர்ம பலனாகிற சொர்க்காதி பலன் தான் வேணும்னு சொர்க்காதி பலன்களை விட முடியாததான தேகம் அத்தியாத ரூபமான லோபம் இருக்குங்க. அது ரொம்ப முக்கியமான ரஜோகுணத்தினுடையதான காரியம். பிரபுத்த சமதா பிரமாதா, பிரமாதம்னா அனவீத அனவதானம், அனவதான நிமித்த நிமித்த அசப்கர்மம் சொல்லுது. அனவதானம் அர்த்தம் பிரமாதம். அதாவது இப்பொழுது கர்த்தவியமான காரியத்தை விட்டு விபரீத காரியங்கள்ல பிரவருத்தி ரூபமான அனவதானம் இருக்குங்க. அதனால சத்கர்மாவை விட்டு அசத்கர்மாவோட பிரவருத்தி ஏற்படும். சகச்ச மோகா, அதுல இருந்து அந்த அசத்கர்மாவிலிருந்து விபரீத ஜானம், அந்த விபரீத ஜானத்திலிருந்து இன்னும் அதிகதரமான சமகம், அதனால இன்னும் மேல விபரீத ஜானம் அப்படின்னு ஒரு பொழுதும் இந்த சம்சாரத்தை விட்டு புறப்படுவதற்கான ஞானமானது அவருக்கு சில புரிதமாக உண்டாகாதபடி நித்திய சம்சாரியா போகுது. இதுதான் சத்வாத் பஞ்சாயத்தை ஞானம் ரஜசா லோபயேவ பிரமாதமோகோ தவசா பவதோ அஜானமேவ ஊர்வங்கி வத்வஸ்தாக மத்தியே திஷ்டந்தி ராஜசாக ஜகன்ய குணபுத்திஸ்தாக அதோ கட்சி தாமசா. நாளைக்கு 3 மணிக்கு